கர்த்தரை தேடுகிறவர்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து கெம்பீர்ப்பார்கள். கர்த்தரை தேடுகிற உணர்வு நமக்குள்ளே உருவாகும் போது அவர் நமக்கு வெளிப்பட்டு பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். சங்கீதம் 40:16 உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. அன்புக்குரியவர்களே, 2 காரியங்களை தாவீது இங்கு வலியுறுத்துகிறார். ஒன்று, எப்பொழுதும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நல்லவராயிருக்கிறார். அவர் கிருபையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அற்புதங்களை வெளிப்படுத்தி அவர்களை ஆசீர்வாதத்தின் பாதையிலே நடத்தி செல்கிறவராயிருக்கிறார். தாவீது அதிகாலையிலும் மதியமும் இரவும் எப்பொழுதும் ஆண்டவரை தேடுகிற ஒரு மனிதனாய் இருந்தார். எனவேதான் ஆட்டின் பின் நடந்த அவரை பிரித்தெடுத்து இஸ்ரவேலின் ராஜாவாக தேவன் அவரை நியமித்தார். அன்புக்குரியவர்களே, நாம் இந்த நாளிலிருந்து அதிகமாய் ஜெப நேரத்தை, ஆண்டவரோடு நெருங்கும் நேரத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிற நேரங்களை அதிகமாய் தேடுவோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இரண்டாவது, அவர் ரட்சிப்பை விரும்ப வேண்டும் என்று சொல்கிறார். தேவன் கொடுக்கிற ரட்சிப்பை அசட்டை செய்யாதபடி, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றவர்களாய் இராதபடி அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் மகிழ்ந்து கொண்டு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டு நாம் முன்னேற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒருவேளை இன்னும் ரட்சிப்பின் சந்தோஷம் உங்களுக்கு இல்லை என்றால் இப்பொழுதே அர்ப்பணியுங்கள். கர்த்தர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை உங்களுக்கு தந்து தமது கிருபையை உங்களுக்கு சூழ வைத்து உங்களை சகலவித நன்மையினாலும் நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தரை தேடவும், அவர் சமூகத்தை தேடவும், அவர் ரட்சிப்பில் மகிழ்ந்து களிகூறவும் ஆண்டவர் கிருபை செய்யும். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, இந்த கால வேளையிலே உம்மை தேட வேண்டும் என்று, ரட்சிப்பில் மகிழ்ந்து களி கூற வேண்டும் என்று ஜெபத்தில் பங்கெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் மேலும் உம்முடைய மகிமை, உம்முடைய விடுதலை, உம்முடைய பிரசன்னம் இறங்கி அவர்களை தொடுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.